நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராமன் கூறுகையில், புதுவை அரசு மருத்துவமனைகளில் இதுவரை 100 பேர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சலை குணப்படுத்த நேரடி மருந்து கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அதன் மூலம்தான் நோயை குணப்படுத்த முடியும். எனவே அதற்கான மருந்துகள் மருத்துவமனைகளில் வழங்கப்படுகிறது. மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் டெங்கு சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுக்க பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும். வீட்டு பகுதிகளில் தேங்கும் தண்ணீரில்தான் டெங்கு கொசுகள் உற்பத்தியாகின்றன. எனவே தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அவர், தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் தாக்கினால் கண் பின்பகுதியில் வலி, மூட்டுகளில் வலி ஏற்படும், சளியில் ரத்தம் வரும், கடுமையான காய்ச்சல் இருக்கும். எனவே இத்தகைய அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த காய்ச்சல் தாக்கி இருப்பதை தெரிந்து கொள்ள தலைமை அரசு மருத்துவமனை, குழந்தைகள் மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியவற்றில் ரத்த பரிசோதனை மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளிலும் 100க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சல் அறிகுறியுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆற்றங்கரை மற்றும் கடற்கரையில் பொதுமக்கள் தங்களது மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர். மாதந்தோறும் அமாவாசையன்று பொதுமக்கள் தாங்கள் முன்னோர்களை நினைத்து வழிபடுவர். இருப்பினும் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய மூன்றையும் முன்னோர்கள் மிகவும் சிறப்புமிக்கதாக பாவித்து தங்களது சந்ததியினர் சிறப்பாக வாழ பித்ருக்களின் ஆத்மாக்கள் சாந்தியடைய திதி கொடுப்பது வழக்கம். மேலும் இறந்தவர்களின் திதியை மறந்து திவசம் கொடுக்க மறந்தவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையில் திதி கொடுப்பர். அதுபோன்று மகாலய அமாவாசையை முன்னிட்டு புதுவை கடற்கரையில் பொதுமக்கள் தங்கள் வாரிசுகளின் நலன் கருதி 3 தலைமுறையினரை நினைத்து சாஸ்திரிகள் வேதம் இசைக்க எல்பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்து படையிலிட்டு வழிபட்டனர். அதேபோன்று வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் திருக்காஞ்சி ஆற்றங்கரையிலும் பொதுமக்கள் திரளாக திரண்டு ஐதீக முறைப்படி முன்னோர்களை நினைந்து தமது வம்சம் தழைக்க புரோகிதர் மந்திரம் ஒலிக்க திதி கொடுத்தனர். அதேபோன்று வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவிலிலும் திருக்குளத்தில் நீராடி முன்னோர்களுக்கு புரோகிதர் மந்திரத்துடன் திதி கொடுத்தனர். புதுவையில் கொலை கொள்ளை சர்வசாதாரணமாக நடந்து வருவதாக இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியை பலப்படுத்தும் வகையில் தாங்கள் தொகுதியில் அலுவலகத்தை திறந்து மாதந்தோறும் கூட்டத்தை நடத்தி மக்கள் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும், மத்தியில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் காங்கிரஸ் செயல்படுவதால் நிறைய சிக்கல் வருகிறது. மேலும் புதிய திட்டத்தை கொண்டு வந்தால் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாது. இதனால் ஆண்டிற்கு 2 கோடி பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மேலும் புதுவையில் தற்போதைய ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியவில்லை, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை வழிப்பறி நடக்கிறது. கொலை கொள்ளை என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது என்று பேசினார். தலைவர்கள் அதிகமாக இருக்கின்ற இயக்கம், தொண்டர்கள் அதிகமாக இருக்கின்ற இயக்கம், கருத்து வேறுபாடுகள் இல்லாத கட்சியே நம் நாட்டிலே கிடையாது. அது மட்டுமல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாத தலைவர்களும் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட நம்முடைய இயக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவருடைய கட்டளை ஏற்று ஒவ்வொரு மாநிலத்திலையும் இளைஞர் காங்கிரஸ் இயக்கம் ஒரு வலுவான இயக்கமாக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக் கொள்கிறேன். குறிப்பாக இளைஞர் காங்கிரஸ் அமைப்புக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் அலுவலகம் திறக்கணும். குறிப்பாக இப்ப 2-3 பிரச்சனை அறிவிக்காத உள்ள பிரச்சனை, அதாவது சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு, இதை கொண்டு வரும்போதுதான் மம்தா பானர்ஜி நம்ம ஆட்சி நம்ம கூட்டணியிலிருந்து வெளியில போனாங்க. எதுக்காக இதை கொண்டு வரோம்? இது சாதாரண மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, நகர்ப்புற மக்களுக்கு தெரியணும். அதாவது வியாபாரிகள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய வணிகம் பாதிக்கிறாங்க.
அவங்களுடைய வணிகம் பாதிக்காது. அதாவது இந்த மூலதனத்தை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர்றதுக்கு காரணமா விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னன்னு சொன்னா, இன்று நம் நாட்டில் 35% காய்கறிகள், பழங்கள், பூக்கள்லாம் அழுகி போகுது. இதையெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னா வெளிநாட்டு மூலதனம் நம்ம நாட்டுக்கு போகணும். ஒவ்வொரு பகுதியிலும் அதாவது குளிர் பதப்படுகின்ற அறைகள் அமைக்கப்பட வேண்டும். பெரிய பெரிய அறைகள் அமைக்கப்படணும். அந்த விவசாயிகள் தங்களுடைய விளைபொருளை கொண்டாந்து அதை வச்சு தேவைப்படும் போது அதை விற்கலாம். வியாபாரிகள் அதை வாங்கி கொண்டு வச்சு அதாவது எப்பொழுது வேற என்ன நிலைமையில் இருக்கோ அது மாதிரி கொடுக்கலாம். அதை செய்யறதுக்கு இந்த திட்டத்தை உதவி பண்ணும். சில்லறை வணிகத்தில் வெளிநாட்டு முதலீடு அது உதவும். விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். விவசாயிகளுக்கு வட்டி இல்லாம அவங்க கடன் கொடுப்பாங்க. அதை விட முக்கியம், நம்ம நாட்டில் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. ஆனா புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அலங்கோலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முக்கியமா பாதுகாப்பு இல்லை. மற்றதை விடுங்க, முன்னேற்றத்தை விடுங்க. பாதுகாப்புனா பெண்கள் சுதந்திரமா வெளியில நடமாட முடியல. வீட்டுக்குள்ள போய் கொலை பண்றான், ரோட்டு நடுவோட்டில் கொலை பண்றான். இப்ப பாண்டிச்சேரியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில புதுவை மாநிலம் ஒரு கொலைகால நகரமாக ஆகியிருக்கிறது. அதுக்கு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்ல வேண்டாம். காவல்துறை என்ன செய்வதே தெரியல உங்களுக்கு. நீங்க பார்த்த உங்களுக்கு இந்த பாலத்துல, இந்த அரியாங்குப்பம் பாலத்துல காரைக்காலுக்கு அழைச்சு போற கைதிய நடுவோட்டில் 3 மணிக்கு வெட்டான். காவல்துறைக்காக பெசாம பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம காவல்துறை அவ்வளவு திறமையானவங்க. வெட்டத்தை பார்த்துருக்கிற திறமையான காவல்துறை நம்ம புதுவை மாநிலத்தில் இருக்கு. ஏன்னா அவ்வளவு பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி வெட்டான்னு பார்த்து சொல்லிக்கிறாங்க நம்ம காவல்துறையை. அது காவல்துறையுடைய நிலைமை. அப்படி கூட்டத்தில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சிகாபுதீன், ஒருங்கிணைப்பாளர் ஜெபி மேத்தார், மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்ஏ சுப்பிரமணியனுக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுவை மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளராக எம்ஏ சுப்பிரமணியன் தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அதன்படி மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கந்தப்பு முதலியார் வீதியில் உள்ள கலைஞர் இல்லத்தில் எம்ஏ சுப்பிரமணியனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசினார். மேலும் மாநில திமுக அமைப்பாளராக தேர்வு செய்யப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போது காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், முதலியார்பேட்டை வட்டார காங்கிரஸ் தங்கமணி, திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், ராஜாராமன், ரகுத்தமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து பிஎஸ்என்எல் சங்கங்கள் மற்றும் கூட்டமைப்பினர் பெருந்திரள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அனைத்து பிஎஸ்என்எல் சங்கங்கள் மற்றும் சங்கங்களின் கூட்டமைப்பினர் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் டெபுடேஷனில் பணியாற்றும் ஐடிஎஸ் அதிகாரிகள் தங்களுடன் சேர்ந்து நிறுவனத்திற்கு பணியாற்ற வேண்டும். பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு விருப்பம் தராத ஐடிஎஸ் அதிகாரிகளை டிஓடிக்கு விடுவிக்க வேண்டும். பிஎஸ்என்எல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரையும் மீண்டும் அரசு ஊழியர்களாக ஐடிஎஸ் அதிகாரிகளைப் போன்று டெபுடேஷனில் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட செயலர் நாராயணசாமி தலைமையில் பெருந்திரள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட உதவித் தலைவர் கொளஞ்சியப்பன், மாவட்ட செயலர் காமராஜ், மாவட்ட உதவித் தலைவர் செல்வம், சேவா பிஎஸ்என்எல் மாவட்ட செயலாளர் காமராஜ், மாவட்ட செயலர் பெர்லின், ஐசக் ஆகியோர் விளக்க உரையாற்றிய போராட்டத்தின் நிறைவில் மாவட்ட செயலர் சுப்பிரமணியன் நன்றி கூறினார். புதுவையில் கார் திருடிய வாலிபர் எண் தகட்டை மாற்றி அதனை விற்க முயன்றபோது கையும் களவுமாக போலீசாரிடம் சிக்கினார். புதுவை முதலியார்பேட்டையைச் சேர்ந்த முத்துக்குமரன் என்ற டிராவல்ஸ் உரிமையாளர் கடந்த 29ஆம் தேதி தனக்கு சொந்தமான சுமோ காரை யாரோ மர்ம நபர்கள் திருடி சென்று விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததால் எஸ்பி பைரவசாமி உத்தரவின்படி அதனை தேடி வந்த முதலியார்பேட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது தேங்காய்த்திட்டு துறைமுகம் அருகே ஒரு வாலிபர் சந்தேகப்படும்படி ஒரு காருடன் நிற்பதாக தகவல் அறிந்து அங்கு விரைந்து சென்று அவரிடம் வாகனத்திற்குரிய ஆவணங்களை கேட்டபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் கொண்டு சென்று நடத்திய விசாரணையில் அவர் திருப்பத்தூரைச் சேர்ந்த சுரேஷ் என்றும் 5 வருடங்களுக்கு முன்பு புதுவையில் இருசக்கர வாகன திருட்டில் சிக்கி கைதானதும் தெரியவந்தது.
மேலும் தற்போது அவர் வைத்திருந்த கார் முத்துக்குமரனுக்கு சொந்தமான கார் என்பதும் அதனை திருப்பத்தூருக்கு எடுத்து சென்று எண் தகட்டை மாற்றி அதனை விற்பதற்காக மீண்டும் புதுவைக்கு வந்ததும் தெரியவந்தது. உடனே அவரை கைது செய்த போலீசார் அவனிடமிருந்து 7 லட்சம் மதிப்புள்ள காரை பறிமுதல் செய்தனர். மேலும் போலீசார் கார் உரிமையாளர்கள் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி வருகின்றனர். புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுப்பவர்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையின் இயற்கை அழகையும் ஆன்மீகம் தவழும் ஆசிரமம், மணக்குள விநாயகர் கோவில் போன்ற இடங்களையும் கண்டு மகிழ சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். மேலும் விடுமுறை நாட்களில் புதுவையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும். தனது குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் குதூகலமாக சுற்றி பார்க்க வருபவர்களுக்கு இடையூறு அளிக்கும் விதமாக ஏராளமானோர் தங்கள் பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுக்கின்றனர். மேலும் அவர்கள் காரிலோ வேறு வாகனத்திலோ சுற்றுலா தலங்களுக்கு வந்து இறங்கியவுடன் அவர்களை சூழ்ந்து கொண்டு வழிமறித்து பிச்சை கேட்கின்றனர். பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுப்பதே தவறு என்ற நிலையில் பலர் புதுவையை பற்றி பெருமையாக நினைத்து சுற்றி பார்க்க வரும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் கும்பலாக வழிமறித்து பிச்சை கேட்பதால் அதனை கண்டு முகம் சுளிக்கும் சுற்றுலா பயணிகள் புதுவையை பற்றி என்ன நினைப்பர்? மேலும் சிலர் பிச்சை அளிக்காத சுற்றுலா பயணிகளிடம் மோதலில் ஈடுபடுகின்றனர். இத்தகைய செயலால் புதுவையின் பெருமைக்கு இழுக்கு ஏற்படும் என்பதால் பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து பிழைக்க நினைக்கும் நபர்களை கட்டுப்படுத்தி சுற்றுலா பயணிகளுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் மாநில நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.